மொதல்லாம் கரண்ட்ட தொட்டா தான்ப்பா சாக்கடிக்கும். ஆனா, இப்பல்லாம் கரண்ட் பில்ல கேட்டாலே சாக்கடிச்சிரும். இப்படி வந்து சொல்ற மாரி தான் தமிழக அரசு மின் கட்டணத்த வந்து உயர்த்தியிருக்காங்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப நம்மளோட தமிழக மின் வாரியம் வந்து 1,60 லட்சம் கோடி கடன்ல வந்து இருக்குங்க. இந்த ஒரு கடன்ல இருந்து நம்மளோட தமிழக மின் வாரியத்த மீட்டு கொண்டு வரணும். தமிழக மின் வாரியத்த வந்து மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழக அரசு என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, வருஷம் வருஷம் 2027 வரைக்கும் ஜூலை மாதம் நாங்கள் மின் கட்டணத்தை வந்து உயர்த்துவோம். இந்த மின் கட்டணத்தை வந்து எப்படி உயர்த்துவோம் அப்படின்னா, அந்த வருஷத்தோட பணவீக்கத்தை பேஸ் பண்ணி இதை வந்து உயர்த்துவோம். ஆனால் மேக்சிமம் வந்து 6% மேலே வந்து உயர்த்த மாட்டோம். 6% நம்மளோட பணவீக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். ரெண்டில் எது கம்மியான நம்பரோ அந்த நம்பர் வைஸ் வந்து நாங்கள் மின் கட்டணத்தை வந்து உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ வந்து மின் கட்டணத்தை எவ்வளோ உயர்த்திருக்காங்க அப்படின்னா 4.83% வந்து உயர்த்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது ஒரு யூனிட்டுக்கு 20 காசுகள்லேருந்து கிட்டத்தட்ட 65 காசுகள் வரைக்கும் வந்து உயர்த்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 400 யூனிட் வந்து உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு 4.60 பைசா தான் வந்து கட்டிட்டு வந்துருந்துருப்பீங்க. ஆனால் இப்போ மின் கட்டணம் வந்து உயர்ந்தனால இனிமேல் வந்து 4.80 காசுகள் வந்து கட்டுற மாதிரி வந்து இருக்கும். இதே நீங்கள் 500 யூனிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு 6.15 பைசா தான் வந்து கட்டியிருப்பீங்க. ஆனால் இப்போ மின் கட்டணம் வந்து உயர்ந்தனால இனிமேல் வந்து ஒரு யூனிட்டுக்கு 6.45 பைசா கட்டுற மாதிரி வந்து வருங்க. இது மாதிரி தான் மின் கட்டணத்தை வந்து உயர்த்திருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு நெறைய பேர் எதிர்ப்புகள வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி விலைவாசி வந்து தாறுமாறா வந்து போய்க்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நீங்க மின் கட்டணத்த வந்து உயர்த்துனீங்க அப்படின்னா, இது கண்டிப்பா விலைவாசியிலே வந்து இம்பாக்ட்ட வந்து ஏற்படுத்தும். இதனால பாமர மக்கள் பாவம் இல்லையா? ஆல்ரெடி கரண்ட் சார்ஜ் ரேட்ட வந்து குறைங்க, இன்னும் வந்து மின் கட்டணத்த வந்து குறைங்கன்னு சொல்லி, இது மாரி கோரிக்கைகள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நீங்க குறைக்கலனா கூட பரவால்ல. இவ்வளோ தூரம் மின் கட்டணத்த வந்து உயர்த்திருக்கீங்களே, இது வந்து நியாயமா? இது தப்பு இல்லையா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்புகள பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாரி ஒரு சில பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு ஆதரவாவும் கருத்துக்கள வந்து பதிவு பண்றாங்க. இது நல்ல விஷயம் தான்ப்பா. ஏன்னா மின் வாரியம் வந்து பயங்கர கடன்ல வந்து இருக்கு. அந்த கடன்ல இருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா, மின் கட்டணத்த வந்து உயர்த்தி தானே வந்து ஆகணும். வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தும்போது, இது ஒரு பெரிய விஷயமா வந்து தெரியாது. அதனால தான் வந்து உயர்த்தியிருக்காங்கன்னு சொல்லி, இந்த ஒரு விஷயத்துக்கு ஆதரவா கருத்துக்கள பதிவு பண்றாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல நம்மளோட கருத்து என்னவா இருக்குன்னா, தமிழக மின் வாரியம் வந்து இவ்ளோ தூரம் கடன்ல வந்து இருக்கும்போது, ஏன் வந்து எல்லாருக்கும் 100 யூனிட் ஃப்ரீயா வந்து குடுக்கணும்? அந்த 100 யூனிட் ஃப்ரீ குடுக்கவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லல. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாருக்கு வந்து அந்த 100 யூனிட் ஃப்ரீ வந்து தேவைப்படுதோ, அவங்களுக்கு மட்டும் அந்த சலுகைய வந்து குடுத்துட்டு, யாருக்கு அந்த சலுகை தேவையில்லையோ, அவங்களுக்கு வந்து கட் பண்ணலாம்ல. ஏன்னா எல்லாருக்கும் 100 யூனிட் ஃப்ரீயா வந்து குடுக்கும்போது, இதனால தமிழக மின் வாரியத்துக்கு எவ்வளோ தூரம் வந்து செலவாகும்? அதனால இந்த ஒரு விஷயத்த யோசிச்சு, இந்த சலுகை யாருக்கெல்லாம் தேவையில்லையோ, அவங்களுக்கு வந்து கட் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொடையில உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.